அகில இந்திய இந்து மகாசபா கலந்தாய்வு கூட்டம் திண்டுக்கல் சிலுவத்தூர் ரோடு மீனாட்சி மகாலில் நடைபெற்றது. அகில இந்திய இந்து மகாசபா கலந்தாய்வு கூட்டம் திண்டுக்கல் சிலுவத்தூர் ரோடு மீனாட்சி மகாலில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி அளவில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் ஸ்ரீஜி கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, தற்போது தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் முதியவர்கள், பெண்கள், கர்ப்பிணிகள் ஆகியோருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை. குறிப்பாக குடிநீர், கழிப்பறை மற்றும் ஃபேன் போன்ற எந்த ஒரு வசதிகளும் செய்யப்படுவதில்லை. தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களுக்கு பக்தர்கள் லட்சக்கணக்கில் பணத்தை நன்கொடையாக வழங்குகின்றனர். அதனை இந்து கோவில்களின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தாமல் வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்துகின்றனர். தேவாலயங்கள், மசூதிகள் போன்றவற்றில் கிடைக்கும் நன்கொடைகள் அதன் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்து கோவில்களில் கிடைக்கும் நன்கொடைகள் அதன் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவது இல்லை. சமீபத்தில் தமிழக கோவில்களுக்கு வந்த ஆந்திரா, தெலுங்கானா மாநில பக்தர்கள் மயங்கி விழுந்துள்ளனர். மற்ற மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் தமிழக கோவில்களுக்கு வரக்கூடாது என்ற நிலையை உருவாக்குகின்றனர். தமிழகத்தில் உள்ள கோவில்களை அப்புறப்படுத்திவிட்டு வேறு ஏதும் அமைக்க தமிழக அரசு திட்டம் வைத்துள்ளதா என தெரியவில்லை. இந்து மதத்தில் பற்றுள்ள நபர்களை கோவில் அதிகாரியாக நியமிப்பது இல்லை. அதற்கு பதிலாக யார் வேண்டுமானாலும் கோவிலில் அதிகாரிகளாக இருக்கலாம் என்ற நிலை இருப்பதால் கோவில்களில் இதுபோன்ற தவறுகள் நடைபெறுகிறது. எனவே கோவில்களில் பணி அமர்த்தும் போது உணர்வுள்ள அதிகாரிகளை பணியமர்த்த வேண்டும். 40க்கு 40 என்று வெற்றி பெற வைத்த 80% இந்துக்களுக்கு எதிராக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. மோடி மீண்டும் வரக்கூடாது என்பதற்காகவே மக்கள் வாக்கு செலுத்தியுள்ளனர். ஆளும் திமுக அரசை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்ற நிலையை உருவாக்குகிறது. இதற்காக காவல்துறையினரை வைத்து அடக்குமுறையை கையாளுகின்றனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக மாற்றம் வரும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறுவது போல் நாங்கள் கூறவில்லை. நாங்கள் மக்களோடு இணைந்து பணியாற்றும் அமைப்பு. அதனால் மக்களின் உணர்வுகளை வைத்தே இதை தெரிவிக்கிறேன் என்றார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அகில இந்திய இந்து மகாசபா நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாற்று மதத்துக்கு தான் போய் சேருது, மற்றவங்களுக்காக சேருது. ஆனால் இந்து கோயிலிருந்து வருமானங்களை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் மற்ற தேவாலயங்கள் வர்றதோ இல்லை மசூதியிலேருந்து வரக்கூடிய வருமானங்கள் எல்லாம் அவங்கவுங்களுடைய கோவில் வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்துக்களுடைய கோவில் இந்த பாருங்கள், நேற்று தெலுங்கானாவிலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தவங்க இந்த வீடியோ எல்லாம் வைரலாக போயிட்டுருக்கு. கோயிலில் சாமி கும்பிட வந்தவங்க மயக்கம் அடித்து விழுந்திருக்காங்க. அவங்க குடி தண்ணீர் இல்லை, பாத்ரூம் வசதி இல்லை, உட்காரத்துக்கு கூட ஒரு சேர் இல்லை, 2 மணி நேரமாக நிற்கிறாங்க, குழந்தைகளை வச்சு அவதிப்படுறாங்க. அப்படி சாமி கும்பிடுறதுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தமிழகத்தில் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? இனிமேல் வரவே கூடாது, கோயிலுக்கு யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக கோயில் வருமானங்களை எடுத்து கோயிலுக்கு செய்கிறது இல்லையா அப்படின்றது கூட இப்போ ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்குது. ஆகையால் இந்த அரசாங்கம் கோயில்களை அப்புறப்படுத்தி வேறு ஏதாவது மாற்று மதத்தோடைய தேவாலயங்களாக மாற்றுறதுக்கு ஏதாவது திட்டம் போட்டிருக்காங்களான்றது கூட தெரியல. ஏன்னா வருமானம் இல்லைன்னா பரவாயில்ல, வருமானம் இல்லை அதனால் நாங்கள் அதை செய்யலை அப்படின்னு சொல்லலாம். லட்சக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வருது. ஆனால் அந்த வருமானத்தை அந்த கோயிலுக்கே பயன்படுத்த மாட்டேன்றாங்க.